Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 3 trigonometry exercise 3.5 sum number 2 பார்க்கலாம். If theta is an acute angle na less than 90 degree na it lies in the first quadrant means all the ratios are positive. Then we should find out இதுல two subdivisions இருக்கு. First subdivision என்னன்னா sin of pi by 4 minus theta by 2 find out பண்ணனும் when sin theta equal to 1 by 25. So sin theta வை 1 by 25 கொடுத்துட்டாங்க. We want to find out sin of pi by 4 minus theta by 2. Similarly second subdivision என்னன்னா sin theta வை 8 by 9 கொடுத்துட்டாங்க. We want to find out cos of pi by 4 plus theta by 2. Okay. இதுல first subdivision பாருங்க sin of pi by 4 minus theta by 2. Actually pi by 4 ஓட வேல்யூ என்னன்னா pi ஓட வேல்யூ 180 degree by 4 cancel பண்ணி பாத்தீங்கன்னா you will get 45 degree. So formula for sin of a minus b என்னன்னா sin a cos b. Okay, அதே minus cos a sin b. So sin இதுதான் a sin pi by 4 into cos theta by 2. Okay, இதுக்கு formula நம்மளுக்கு வேணும் இல்லையா? So sin of a minus b equal to formula என்ன? sin a cos b minus cos a sin b. அவ்வளோதான். இப்போ a ஓட பிளேஸில் pi by 4 இருக்கு, b ஓட பிளேஸில் theta by 2 இருக்கு. அப்போ sin aக்கு பதிலா pi by 4 வரும், cos bக்கு பதிலா theta by 2 வரும், மைனஸ் அப்படியே மாறுது பாருங்க, cos aக்கு பதிலா pi by 4 sin bக்கு பதிலா theta by 2 கிடைக்குது. அப்போ pi by 4 45 டிகிரி நம்ம பார்த்துட்டோம். sin 45 வேல்யூ 1 by root 2. இது cos theta by 2 minus cos 45 ஓட வேல்யூ is 1 by root 2 sin theta by 2. ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக 1 by root 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா cos theta by 2 minus sin theta by 2. This is called equation number 1. எனக்கு cos theta by 2 sin theta by 2 தெரிஞ்சால் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். What I know, sin theta ஓட வேல்யூ 1 by 25 எனக்கு தெரியும். ஸோ நான் cos theta கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபார்முலா என்ன? cos square theta is equal to 1 minus sin square theta. trigonometric identities வச்சு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ 1 minus sin வேல்யூ என்ன? 1 by 25. அதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 1 square is 1, 25 is nothing but அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 625. ஸோ 625 காமனாக எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 625 minus 1. Okay, divided by 625. That is 624 divided by 625. So 624 16 into 39 எழுதிக்கலாம் by 625. ரூட் ஸ்கொயர் ரூட் எடுக்கிற வேல்யூ தான் காஸ் தீட்டா. ஏன்னா இது காஸ் ஸ்கொயர் தீட்டா, எனக்கு காஸ் தீட்டா வேணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ரூட் 16 தட் இஸ் கால்டு 4 வரும். இது ரூட் 39 ஆகும். ரூட் 625 என்ன ஆகும்னா 25. ரூட் 625 எதனோட ஸ்கொயர்னா 625 ஓட ஸ்கொயர். ஸோ த ஆன்சர் இஸ் 25. ஸோ தீட்டா இஸ் அன் அக்யூட். ஸோ காஸ் தீட்டா இஸ் பாசிட்டிவ் பிகாஸ் ஆல் த வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ காஸ் தீட்டா எனக்கு கிடைச்சாச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா காஸ் தீட்டா பை 2 சைன் தீட்டா பை 2 வேணும். ஸோ ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டாக்கும் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கும் ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்னென்னா 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. நல்ல ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ இதுவே காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துச்சுன்னா இங்கே மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் வரும். தட்ஸ் ஆல். தட் இஸ் 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 2. ஓகே, இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா தெரிஞ்சாச்சு. எனக்கு சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக தீட்டா பை 2 எனக்கு வேணும். ஸோ தட் இஸ் 1 மைனஸ் காஸ், இங்கே என்ன ஆங்கிள் இருக்குதோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதா இது. இங்கே தீட்டா இருந்தால் 2 தீட்டா வரும். இங்கே தீட்டா பை 2னா இன்ட்டு 2 போடும்போது 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னு வில் கெட் தீட்டா வரும். ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 2. ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ 4 ரூட் 39 by 25 ஹோல் டிவைடட் பை இந்த 2 அப்படியே வரும் ஆஸ் இட் இஸ். ஸோ இந்த 2 as it is இருக்கட்டும். இந்த 25 நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 25 மைனஸ் 4 ரூட் 39 டிவைடட் பை 25 வரும். ஸோ 25 மைனஸ் 4 ரூட் 39 டிவைடட் பை இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 25 into 2 becomes 50 ஆயிரும். நம்ம ரைட். ஸோ சைன் தீட்டா பை 2 ஓட வேல்யூ இது சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. இப்போ சைன் தீட்டா பை 2 வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் 4 ரூட் 39 டிவைடட் பை 50. இப்போ காஸ் தீட்டா பை 2 என்னென்னா அதே தான் 1 மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் வரும். தட்ஸ் ஆல். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2க்கு பதிலாக காஸ் தீட்டா பை 2னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் வரும், ப்ளஸ் காஸ் தீட்டா பை 2 வரும். ஸோ ரூட் ஆஃப் உனக்கு இதனோட ஆன்சர் இதே தான். இதனோட ஆன்சர் மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் வரும். 25 ப்ளஸ் 4 ரூட் 39 டிவைடட் பை 50. ஏன்னா இதே ஸ்டெப்ஸ் தான், மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் போடணும். தட்ஸ் ஆல். ஸோ எனக்கு காஸ் தீட்டா பை 2வும் சைன் தீட்டா பை 2 வந்தாச்சு. இந்த வேல்யூஸை தூக்கி ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா யூ வில் கெட் த சொல்யூஷன்.
equation 1 என்ன sin of pi by 4 minus theta by 2 that is equal to 1 by root 2 into இது என்னது cos theta by 2 ஓட வேல்யூ minus sin theta by 2 ஓட வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், நியூமரேட்டர் தனியாக ரூட் போட முடியும், டினாமினேட்டர் தனியாக ரூட் போட முடியும், அவ்வளோதான். ஸோ 1 by root 2 இன்ட்டு இதில் பாருங்கள் root 25 into 2 இதுலேயும் இருக்குது வெளியே எடுத்துக்கலாம். அப்போது இதனோட ஆன்சர் root 2 வரும். இது root 25 என்ன ஆகும்னா 5 ஆகும். அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும்னா root of 25 plus 4 root 39 minus root of 25 minus 4 root 39 கிடைக்கும். ஸோ root 2 into root 2 என்ன ஆகும்னா 2 into 5 is 10. 1 by 10 into root of 25 plus 4 root 39 minus root of 25 minus 4 to root 39. This is the value for sin of pi by 4 minus theta by 2. Okay. Second subdivision பாருங்க cos pi by 4 plus theta by 2. அப்போ எனக்கு ஃபார்முலா என்ன வேணும்னா cos of a plus b ஓட ஃபார்முலா வேணும். cos of a plus b equal to cos a cos b. Okay. இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் சைன் ஏ சைன் பி. அப்போது ஏக்கு பல பை பை 4 பிக்கு பல தீட்டா பை 2. ஸோ யூ வில் கெட் காஸ் பை பை 4 இன்ட்டு காஸ் தீட்டா பை 2. இங்கே ப்ளஸ் இருக்கிறனால யூ வில் கெட் மைனஸ் வரும். சைன் பை பை 4 இன்ட்டு சைன் தீட்டா பை 2. ஓகே, பை பை 4னா எகெயின் 45 டிகிரி. காஸ் 45 டிகிரி இஸ் 1 பை ரூட் 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை 2 மைனஸ் சைன் 45 டிகிரி இஸ் 1 பை ரூட் 2 இன்ட்டு சைன் தீட்டா பை 2. ஸோ இதுலேயும் காமனாக 1 பை ரூட் 2 நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா காஸ் தீட்டா பை 2 மைனஸ் சைன் தீட்டா பை 2 குவாலிட்டி இக்குவேஷன் நம்பர் 1. இப்போ வாட் இஸ் கிவன், அப்போ காஸ் தீட்டா பை 2 சைன் தீட்டா பை 2 ஃபைண்ட் அவுட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா யூ வில் கெட் த சொல்யூஷன். ஸோ சைன் தீட்டா இஸ் கிவன் இட் அஸ் 8 by 9. ஓகே, அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மாதிரியே தான். காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்ன தெரியும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, தட் இஸ் 1 மைனஸ் சைன் தீட்டா வந்து 8 by 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64 by 81 வரும். ஸோ 81 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 81 மைனஸ் 64 தட் இஸ் கால் 17 by 89 வரும். எகெயின் காஸ் தீட்டாவுக்கு இது ஸ்கொயர் வேல்யூ, காஸ் தீட்டா மட்டும் வேணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். அப்போ மைனஸ் தேவையில்லை, ப்ளஸ் ரூட் 17 பை ரூட் 89 வந்து 9 ஆயிரும். தீட்டா வந்து அக்யூட்னு கொடுத்ததுனால ஆல் த ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ். ஸோ காஸ் தீட்டா இஸ் பாசிட்டிவ் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்ன 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 என்ன ஆகும்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 2 ஆகும். தட் இஸ் 1 by 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவோட வேல்யூ 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா ரூட் 17 by 9. ஓகே, ஸோ 1 by 2 இன்ட்டு 9 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 9 மைனஸ் ரூட் 17 டிவைடட் பை 9. ஸோ இந்த 2வை இந்த 9ஓட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 9 மைனஸ் ரூட் 17 டிவைடட் பை 2 இன்ட்டு 9 பிகம்ஸ் 18 ஆயிரும். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 மாதிரி சைன் தீட்டா பை 2 என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் ரூட் 17 by 18. அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 என்ன ஆகும்னா ப்ளஸ், இங்கே மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 2. ஸோ இதே ஆன்சர் தான், பட் இங்கே ப்ளஸ் வந்துடும். ஸோ தேவைன்னா ஒரு ஸ்டெப் எழுதுங்க, இல்லைன்னா டேரெக்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ ரூட் 17 by 9 divided by 2. So 1 by 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 9 plus root 17 divided by 9. Okay. So 2 into 9 18, 9 plus root 17 கிடைக்கும். அப்போ cos theta by 2 ஸ்கொயர் இருக்குது. cos theta by 2ங்கிறது என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 plus root 17 by root 18. ஸோ எனக்கு cos theta by 2 வந்தாச்சு, sin theta by 2 வந்தாச்சு. சப்ஸ்டியூட் இன் equation number 1. நம்மளோட லெஃப்ட் ஆன்சர் என்னென்னா cos pi by 4 plus theta by 2 வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு இது என்னென்னா 1 by root 2 இன்ட்டு ஓகே cos theta by 2 ஓட வேல்யூ மைனஸ் sin theta by 2 ஓட வேல்யூ. ஸோ 1 by root 2 இது என்னது 1 by root 2 2ன்னு சொல்லியிருக்கேன். 1 by root 2 okay into root 9 plus root 17 by 18 minus root of 9 minus root 17 by 18 என்ன sin value வந்து மைனஸ்லேயும் இது ப்ளஸ்லேயும் வரும். ஸோ 1 by root 2 இன்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றுக்கு ரூட் தனியாக எடுக்கிறேன், நியூமரேட்டருக்கு ரூட்டு டினாமினேட்டருக்கு ரூட்டு. அதே மாதிரி இங்கேயும் நியூமரேட்டருக்கு தனியாக ரூட்டு டினாமினேட்டருக்கு தனியாக ரூட்டு. ஸோ திஸ் இஸ் 1 by root 2 இன்ட்டு ரூட் 18 இன்ட்டு இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ. ஏன்னா ரூட் 18 இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறனால நான் வெளியே எடுத்துருக்கிறேன். ஸோ ரூட் 2 இன்ட்டு ரூட் 18 என்ன ஆகும்னா ரூட் 36 ஆயிரும். கரெக்டா? ஸோ இதுக்கு தேவையே இல்லை, நம்ம டேரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். இதனோட ஆன்சர் ரூட் 36. ரூட் 36 இன்ட்டு சேம் வேல்யூ. ரூட் 36 இஸ் நத்திங் பட் 6 தானே கிடைக்கும். ஸோ இதனோட ஆன்சர் 1 by 6. 1 by 6 இன்ட்டு ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் ரூட் 17 மைனஸ் ரூட் ஆஃப் 9 மைனஸ் ரூட் 17.